தம்புள்ளை பஸ் திரைப்படத்தை ஆண்மித்த பகுதியில் இன்று காலை பயணத்தை தொடர்ந்து காணி மற்றும் காணி அபிவிருத்தி அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் சுடரை வீரர்களிடம் கையளித்தார். இதுபோன்ற திட்டங்கள் எதிர்காலத்திலும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று சிரசவுக்கும் தேசிய இளைஞர் சபைகள் மன்றத்துக்கும் நாம் எமது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிரச ஊடக வலையமைப்பால் நடத்தப்படும் இந்த திட்டத்தை நாம் மிகுந்த விருப்பத்துடன் பாராட்டுகின்றோம். கலிவலவில் சுடரை ஏற்ற உயரம் பாய்தல் வீரர் நிபுண நிர்மாள் தம்புளையிலிருந்தும் பயணத்தை தொடர்ந்தார். பௌத்த அறநெறி பாடசாலை மாணவர்கள் தம்புளையில் வீதியின் இருமரங்கிலும் திரண்டு வெற்றியாளர்களின் சுடருக்கு தமது ஆதரவை வழங்கினர். வெற்றியாளர்களின் சுடர் நாவுல நகரை அடைந்த போது தேசிய கரப்பந்தாட்ட அணியின் முன்னாள் தலைவரான LC ஏக்கநாயக்க உள்ளிட்ட பிரதேசவாசிகள் அதனை வரவேற்றனர். நாவுலவில் வைத்து நிபுண நிர்மாள் மற்றும் ஒரு வளர்ந்து வரும் வீரரான DGMS முகமது பாகிமிடம் சுடரை கையளித்தார். 2008ஆம் ஆண்டு தேசிய இளையோர் விளையாட்டு விழாவில் குண்டெறிதல் போட்டியில் முதலிடம் பெற்ற பாகிம் பருதி வட்டம் எறிதலில் 3ஆம் இடத்தையும் மேலும் பல வெற்றிகளையும் ஈட்டியுள்ளார். இந்த பாரிய முயற்சியினால் எதிர்காலத்தில் கிராமிய மட்ட வீரர்கள் மென்மேலும் சாதிக்கும் நிலைமை உருவாகும் என நான் நம்புகின்றேன். இதில் இணைந்து செயற்படும் சகலருக்கும் எமது வாழ்த்துக்கள். வெற்றியாளர்களின் சுடர் அரங்கள பகுதியை அடைந்த போது ஹராத்த பப்பாதராமய விகாரையின் ஆசீர்வாதம் கிட்டியது. ஸ்ரீ அங்கிரச பௌத்த அறநெறி பாடசாலை மாணவர்கள் நாளந்தகம பகுதியில் சுடரை வரவேற்ற அதேவேளை பின்னர் மடவெல ஒல்பத்த பகுதியை அடைந்தது. மாத்தளை நகருக்கு விஜயம் செய்யும் போது மாத்தளை தலைமையக போலீஸ் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி ரணவீர உள்ளிட்ட பிரதேச அரசியல்வாதிகள் சுடரை வரவேற்றனர். மாத்தளை பிரதேச வீரர்கள் சிலருடன் வெற்றியாளர்களின் சுடருடன் பயணித்ததுடன் மாத்தளை பஸ் திரைப்படத்தில் இன்றைய நாளுக்கான பிரதான நிகழ்வு நடத்தப்பட்டது. தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் சாதிக்க முயற்சிக்கும் இளம் வீர வீராங்கனைகளை பிரகாசிக்க வைக்கும் நோக்கில் MTV MBC ஊடக வலையமைப்பு இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. தேசிய இளைஞர் சபைகள் மன்றம் மற்றும் இலங்கை இளையோர் கழக சம்மேளனம் ஆகியன இதற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றன.